ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டார்கெட் ரியல்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு டேக் அ ஸ்கொயர் ரூட் ஃபார் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா அப்படின்னா என்ன? ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ரூட் இருக்குது, ரூட்டுக்குள்ளே 81 இருக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதோட வேல்யூ அப்படிங்கிறது என்னது? 9ன்னு. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இந்த ஸ்கொயர் நம்பர் ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒரு நம்பராக வந்துடுதில்ல, தட் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதே நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா இப்போ 85 இருக்குது, ரூட் ஆஃப் 85. ஸோ இப்போ இதிலேருந்து இந்த வேல்யூ என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணாது இல்லையா? ரைட்டு. ஸோ இப்போ இதையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இதே பிளேலிஸ்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு டேக் அ ஸ்கொயர் ரூட் ஃபார் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு டேக் அ ஸ்கொயர் ரூட் ஃபார் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சரியா? ஸோ அதுக்கு எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு 81 ஸ்கொயர் எனக்கு தான் தெரியுமே 9 அப்படின்னா, ஸோ 81 ஸ்கொயர் தெரியும். ஸோ எல்லாருக்குமே 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. கன்ஃபார்மாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா 30 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். 30 தாண்டும் பொழுது சரியா, ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2025 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முழிச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. சரியா? ஸோ இப்போ நான் சொல்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட முடியும். ஸோ 45 ஸ்கொயரோட வேல்யூ தான் நமக்கு 2025 அப்படின்னு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களால் ஆன்சர் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய நம்பர் சரியா, 10,000க்கு மேலே சரியா, 18,000, 19,000, 36,000 சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு 46,000, 49,000 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ புரியுதா? ஓகே. ஸோ பார்த்துருவோமா? ரைட்டுங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கணுன்னா நமக்கு வந்து இந்த 30 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறத ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும். 30 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? ஸோ இப்போ 50 வரைக்கும் படிக்கணும்னு படிச்சிருந்தா ஓகே. ஸோ மேண்டேட்டரி ஒன்றும் இல்லை, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வழியும் இருக்குது. ஸோ அதுவும் வேணால் நான் சொல்லித்தரேன். ஸோ பட் ஆனால் நீங்கள் படிக்கிறது பெட்டர். ஸோ டக்குன்னு உங்களால் போட முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹவு டு டேக் ஸ்கொயர் ஃபார் எனி நம்பர்னு சொல்லி ஒரு வேதிக் மேத்ஸ் சீரிஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பருக்குமே டக்குன்னு வந்து ஸ்கொயர் எடுத்துட முடியும். ஸோ இப்போ நீங்கள் 30க்கு மேலே வந்துருச்சுனாலே நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் படிச்சிடுறது பெட்டர். ஸோ மலைச்சிக்காமல் படிச்சிருங்க. புரிஞ்சுதா? ரைட்டு. சரி, இப்போ 30 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். சரியா? தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதோட வேல்யூலாம் இப்படி தான் இருக்கும். அப்படி தானே? ரைட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த நம்பர்ஸில் ஒரு மேஜிக் இருக்குது. மேஜிக்கா என்னது? இங்கே பாருங்கள். ஸோ 1, 4, 9, 6, 5, 6, 9, 4, 1, 0 இது எல்லாமே யூனிட் டிஜிட்டா? ஸோ இந்த ஸ்கொயர் வேல்யூவோட யூனிட் டிஜிட். இப்போ அதே யூனிட் டிஜிட் தான் 1, 4, 9, 6, 5, 6, 9, 4, 1, 0. ஸோ அதே தானே முடியுது. அடுத்த 10. ஸோ 1, 4, 9, 6, 5, 4. ஸோ 9, 4, 1, 0 அதே தானே முடியுது. இப்போ அடுத்த 10 போனீங்கனாலும் 31 40 போனாலோ 41 50 போனாலோ இதே தான் வந்து ஃபாலோ ஆக போகுது. சரியா? ரைட். இதிலேருந்து கிளியராக நம்ம ஒரு 2 விஷயத்தை எடுத்துடலாம். ஸோ என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2, 3, 7, 8. ஸோ இப்போ இந்த நம்பரில் நமக்கு ஒரு ஸ்கொயர் வேல்யூ இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 2ன்னு முடிகிற ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் வேல்யூவில் எதுவுமே இருக்காது. 3 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை. ஸோ 2, 3, 7, 8ல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர் வரவே வராது. சரியா? அப்படி ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு மேலே ரூட் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் இல்லை, அது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அதாவது அப்போ ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த நம்பரோட எண்டிங்கில் லாஸ்ட் டிஜிட்டில் 0, 1, 4, 5, 6, 9ன்னு முடிஞ்சிருக்கணும். சரியா? அப்படி முடிஞ்சிருந்தது அப்படின்னா ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. ஸோ இது 2 விஷயம் இதிலிருந்து நம்ம தெளிவாக எடுத்தாச்சு. முதல் ரூட்டு கிளியர். ஓகே, ரைட். அடுத்ததாக இப்போ யூனிட் டிஜிட் கான்செப்ட்குள்ளே வர போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட்டா அப்படின்னா என்ன? கடைசி நம்பர் தான் யூனிட் டிஜிட், அது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டு தானே? ரைட். யூனிட் டிஜிட்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்ஸை நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சிமிலாரிட்டிஸை நான் தனியாக இப்போ எடுத்து எழுத போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான்
அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஷார்ட்கட்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 81 இருக்குது சரியா. ஸோ இப்போ 81 இதோட யூனிட் டிஜிட் என்னது 1. ஸோ இப்போ 1ன்னு ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா அதோட ஸ்கொயர் நம்பருக்கு 2 பாசிபிலிட்டி தான் சரியா. ஸோ என்ன பாசிபிலிட்டி, 1 1 இருக்கலாம், இல்லைனா 9 இருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் 1 2 3 அப்படி எது வேணாலும் இருக்கலாம். இப்போ சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா 11 அப்படின்ற மாதிரி அர்த்தம், 11 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ இங்கே வந்து ஒய்ன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ இந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே இந்த 2 நம்பர் போட்டிருக்கேன். ஸோ ஒன்று வந்து 9, ஸோ இன்னொன்று வந்து 1. ஸோ அதாவது இந்த நம்பரை தான் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது 1ன்னு வருது அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ 1ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா தான் நமக்கு 1ன்னு முடியக்கூடிய ஒரு வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி 9ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு 1ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ 9ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா தான் 1ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பர் கிடைக்கும். இங்கேயும் பாருங்கள், 9ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 1ன்னு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஒரு வேல்யூ சரியா. ஸோ ஒரு வேல்யூ 1ன்னு முடிஞ்சிருச்சு சரியா. ஸோ 1ன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா சரியா. ஸோ ஒரு வேல்யூ 1ன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அதோட கன்சர்ன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் வேல்யூ ஆனது அதோட யூனிட் டிஜிட் 1 இருக்கலாம் அல்லது 9 இருக்கலாம். ஸோ எப்படி 1, ஸோ அதான் 1 ஸ்கொயர் 1, அப்போ 11 ஸ்கொயர் 1, 21 ஸ்கொயர் 1 தான் முடிய போகுது. ஸோ எத்தனை 1ன்னு முடிகிற ஒரு நம்பர், எவ்வளோ பெரிய வேணாலும் நம்பர் வேணாலும் வச்சுக்கோம். ஸோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 1ன்னு தான் முடியும். ஸோ புரியுதா. அப்போ ஒரு வேல்யூ 1ன்னு முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கான பாசிபிலிட்டி என்ன, 1 அந்த ஸ்கொயர் நம்பர் வந்து பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் 1ல் முடியணும், இல்லைனா 9ல் முடியணும். ஸோ புரியுதா, ரைட். இதே மாதிரி 0. ஸோ 0 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவில் வந்துருச்சு. கன்ஃபார்மாக அது வந்து 0ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பரோட ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ அடித்து சொல்லலாம் 0ன்னு முடியக்கூடிய ஒரு நம்பரோட ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒரு நம்பர் 0ன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ கன்ஃபார்மாக 0ல் முடியக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். 0ன்னு முடிஞ்சிருச்சு, 0ல் முடியக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர். 0ன்னு முடிஞ்சிருச்சு, 0ல் முடியக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ புரிஞ்சிருச்சா, ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்து என்ன, இங்கே பாருங்கள். ஸோ 2ல் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ 3ல் முடியாது, அடுத்து 4. ஸோ என்னது 4. ஸோ 4ல் ஒரு வேல்யூ முடியுது அப்படின்னா, 4ல் ஒரு வேல்யூ முடியுது அப்படின்னா ஸோ அப்போ அதோட ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது எதில் முடியும், ஒன்று 2ல் முடியும், இல்லைனா 8ல் முடியும். இது 2 பாசிபிலிட்டி தான். செக் பண்ணிடலாமா, ரைட்டு. ஸோ இங்கே பாருங்கள், 4ல் ஒரு வேல்யூ முடியுது அப்படின்னா அதோட ஸ்கொயர் அப்படிங்கிறது 8ல் முடியும் சரியா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4ல் ஒரு நம்பர் முடியுது அப்படின்னா அதோட ஸ்கொயர் அப்படிங்கிறது 2ல் முடியும், 1 2 இல்லைனா 8. ஸோ 2 பாசிபிலிட்டியுமே இருக்கா. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 4 ரைட்டு. ஸோ 4, அப்போ இங்கே என்னென்னு முடியுது, 8ன்னு முடியுது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4, ஸோ இங்கே 8ன்னு முடியுது. இங்கே 4, ஸோ இங்கே 2ன்னு முடியுது. இங்கே 4, இங்கே 2ன்னு முடியுது. அப்போ ஒரு வேல்யூ 4ன்னு முடிஞ்சிருச்சுன்னா ஸோ அதோட ஸ்கொயர் நம்பர் ஆனது நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ அப்போ கன்ஃபார்மாக 1 2ன்னு முடியக்கூடிய நம்பராக இருக்கும், இல்லைனா 8ன்னு முடியக்கூடிய நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா, ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்ததாக 5. ஸோ எந்த நம்பராக வேணால் இருக்கட்டும், 5ன்னு முடிஞ்சிருச்சு. கன்ஃபார்மாக அதோட ஸ்கொயர் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 5ன்னு தான் முடியும். ஸோ எப்படி 0ன்னு முடிஞ்சால் 10, 0ன்னு முடிஞ்சால் எப்படி 0ன்னு தான் சொல்கிறோமோ அதே மாதிரி 5ன்னு முடிஞ்சதுன்னா ஸோ 5 தான் ஆன்சரு. ஸோ கிளியரா, ரைட். அடுத்தது 6. ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதாவது ஒரு வேல்யூ இருக்குது, அதோட யூனிட் டிஜிட் 6ன்னு முடியுது. 6ன்னு முடிஞ்சால் அதுக்கு என்ன பாசிபிலிட்டி, ஒன்று 6 இருக்கும், இல்லைனா 4 இருக்கும் சரியா. ஸோ இங்கே பாருங்கள், 6ன்னு முடியுது, ஒன்று 6 இருக்கும், இங்கே 6ன்னு முடியுது, இல்லைனா 4 இருக்கும், இங்கேயும் 6, இங்கேயும் 6. ஸோ 4 6 6 6. ஸோ 4 6. ஸோ புரியுதா, பாசிபிலிட்டி என்னன்னு தெரியுதா, ரைட். ஸோ அடுத்ததாக 9ன்னு ஒரு நம்பர் முடியுது. அதோட பாசிபிலிட்டி என்ன, ஒன்று 3 இருக்கலாம் அல்லது 7 இருக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் என்னது 9, 47 ஸ்கொயர் என்ன 7 ஸ்கொயர் என்னது 49. ஸோ இப்போ 9ன்னு ஒரு நம்பர் முடியுதுன்னா அதோட ஸ்கொயர் அப்படிங்கிறது எதில் இருக்கணும், ஒன்று 3ல் இருக்கணும், இல்லைனா 7ல் இருக்கணும். ஸோ புரிஞ்சுதா, அவ்வளோதாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. தென் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ புரிஞ்சுதா, சிம்பிளா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, ஸ்கொயர் நம்பர் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா குட், சரியா? 50 வரைக்கும் தெரிஞ்சிருந்தா வெரி குட் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, ரைட். ஸோ அதே மாதிரி யூனிட் டிஜிட் பாசிபிலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நம்பர் 0ன்னு முடிஞ்சால் 0, சரியா? 1ன்னு முடிஞ்சால் 1 இல்லைனா 9, 2 முடியுமா? முடியாது. 3ன்னு முடியுமா? முடியாது. 4ன்னு முடியுமா? எஸ் முடியும். 4ன்னு முடிஞ்சால் 2ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். 5ன்னு முடிஞ்சால் 5 தான். 6ன்னு முடிஞ்சால் என்னது? 6ஆக இருக்கலாம், இல்லைனா 4ஆக இருக்கலாம். 9 முடிஞ்சால் 3 இல்லைனா 9, சரியா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளார போகலாம், சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது என்ன ஏதுன்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 196, ஸோ இந்த நம்பருக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 14ன்னு நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அதை நம்ம இந்த சின்ன நம்பரை நம்ம எப்படி நம்மளுடைய ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் பெரிய நம்பருக்கு டக்குன்னு நம்மளால் போட முடியும். ஸோ புரிஞ்சுதா? ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் யூனிட் டிஜிட் 6. ஸோ 6ன்னு முடியுது. ஸோ அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லை நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? ஸோ ஒரு நம்பர் 2, 3, 7, 8ஆல் முடிஞ்சதுனா தான் அது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸோ அதனால் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மெத்தடை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடணும். சப்போஸ் இந்த இடத்துல 2, 3, 7, 8ன்னு முடிகிற ஒரு நம்பராக இருக்கும் பட்சத்தில் இது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு முடிவு பண்ணி நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? அதை பயன்படுத்துகிறீங்க, ஆன்சர் அப்படிங்கிறது வருது. ஸோ புரிஞ்சுதா? ரைட். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லினேன். ஸோ இந்த வேதிக் மெஸ் பிளேலிஸ்ட்டில் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை தெளிவாக பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிரும். சரி, இப்போ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ 6ன்னு முடியுது. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டி என்ன? ஸோ 2 பாசிபிலிட்டி, 1 4 இல்லைனா 6. கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ 4, 6ன்ற 2 பாசிபிலிட்டி, சரியா? ஸோ 1 4, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போது நம்ம இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு இந்த 2 பாசிபிலிட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை, சரியா? நம்ம பண்ண வேண்டிய வேலை, ஸோ இந்த 96 கேன்சல் பண்ணிடணும். அதாவது ஒரு டிஜிட்டை வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஸோ கடைசி 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடணும், சரியா? ஸோ ஒரு டிஜிட்டை மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது, 2 டிஜிட்டையும் கேன்சல் பண்ணிடணும். ஸோ கடைசி யூனிட் டிஜிட்டை வச்சு நான் என்ன பாசிபிலிட்டின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடைசி 2 டிஜிட்டையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. ஸோ இப்போ 1க்கு, சரியா, 1க்கு பக்கத்தில், அதாவது 1ஐ விட கம்மியாக இருக்கணும், இல்லைனா 1ஆக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர் என்ன? ஸோ 1 ஸ்கொயரு. ஸோ 1 ஸ்கொயர் என்னது? 1 தானே? ஸோ அப்போ 1 தான். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ 1 தான். ஸோ அப்போ வந்த ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து ஸோ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா பாசிபிலிட்டி, அதுக்கு பக்கத்தில் போட்டுக்கிறீங்க. இப்போ 14, 16 இது 2ல் ஏதோ ஒரு வேல்யூ தான், சரியா? 1 14ஆக இருக்க போது, இல்லைனா 16ஆக இருக்க போது. என்னது? 1 14ஆக இருக்க போது, இல்லைனா 16ஆக இருக்க போது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 14ஆ 16ஆ? ஸோ 14ஆ 16ஆன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட். ஸோ இங்கே தான், சரியா? ஸோ முக்கியமான ஒரு ஸ்டெப்பே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, சரியா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்ல, என்ன ஸ்கொயர் வந்தது? 1 ஸ்கொயர். ஸோ என்ன வந்தது? 1 ஸ்கொயர். ஸோ அப்போ 1, சரியா? 1 செகண்ட். எஸ், என்ன ஸ்கொயர் வந்தது? 1. அந்த ஸ்கொயர் இப்போ இங்கே 1 வந்தது, இந்த நம்பரும் 1, அந்த ஸ்கொயரும் 1. அதனால் 1ன்றது இங்கே இருக்க 1 கிடையாது, அந்த எந்த நம்பர் நம்ம ஸ்கொயர் எடுத்தோமோ அந்த நம்பர். ஸோ 1, சரியா? ஸோ இப்போ இந்த 1க்கு அடுத்த நம்பர், அதாவது ஸ்கொயர் எடுத்தோம் இல்லையா, அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னது? 2. ஸோ இப்போ 1 × 2 என்னது? 2. ஸோ இப்போ இந்த வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ இதையும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 1ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த 1ங்கிறது இந்த 2ஐ விட கம்மியாக இருந்ததுன்னா, ஸோ இப்போ இதில் கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் தான் ஆன்சரு. சப்போஸ் இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் இருக்குல்ல, ஸோ இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்து இந்த 1ஐ விட பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த 16 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இன்னொரு ப்ராப்ளம். ஸோ இதை நான் போடுறேன், இப்போ உங்களுக்கு இது கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஸோ 256. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு பார்க்கணும் யூனிட் டிஜிட்டை வச்சு. ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ இப்போ நம்ம பாசிபிலிட்டியை எழுதிக்கிறோம். ஸோ என்ன பாசிபிலிட்டி? ஸோ பாசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆக இருக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6ஆக இருக்கலாம், சரியா? ஸோ அப்போ நம்ம 2 நம்பரை கேன்சல் பண்ணிடணும். ஸோ 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குது? 2. ஸோ ரூட்டுக்குள்ளார 2 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர் என்ன? அதாவது 2ஆக இருக்கலாம், அல்லது 2ஐ விட கம்மியாக இருக்கணும், அதுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ 2க்கு பக்கத்தில்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ம் வந்து ஸ்கொயர் நம்பர் தான், ஒரு பர்ஃபெக்டான நம்பர் தான். ஸோ இப்போ 4ஐ சூஸ் பண்ணலாமா? கிடையாது. 2 = ஆர் 2ஐ விட கம்மி. ஸோ புரியுதா? ஸோ 1 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அப்போ 1 தான் வரும். ஸோ 1 1. இப்போ நமக்கு 16ஆ 14ஆ
அப்படின்னக்கூடிய ஒரு டவுட் வரும். வருமா? ரைட்டு. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இங்கே என்ன நம்பரு 2 போட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்ல, ஸோ இதுக்கு இதை விட கம்மியாகவோ அல்லது இதுக்கு ஈக்குவலாகவோ இருக்கக்கூடிய ஒரு நம்பரோட ஸ்கொயர் எடுத்தோம்ல, அது என்னது 1. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 2. ஸோ அப்போ என்ன வேல்யூ வந்தது 2. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் சரியா, ஸோ இந்த நம்பரை விட சின்னதாக இருக்கா அல்லது அதிகமாக இருக்கா? சின்னதாக இருக்கா இல்லது அதிகமாக இருக்கா? ஸோ ஈக்குவலாக இருக்குது சரியா. ஈக்குவலாக இருந்தாலோ அல்லது பெருசாக இருந்தாலோ நம்ம பெரிய நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ புரியுதா? ரைட். ஸோ ஈக்குவலாக இருந்தாலோ அல்லது பெருசாக இருந்தாலோ இந்த 2 நம்பரில் நம்ம பெரிய நம்பரை சூஸ் பண்ணணும். சப்போஸ் சரியா, ஸோ இந்த 2வை விட இப்போ போன சம்மில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த 2வை விட இந்த 1ங்கிறது ஈக்குவலாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, ஸோ சின்னதாக இருக்குது. அப்போனா சின்ன வேல்யூ தான் ஆன்சரு. ஸோ 14 தான் ஆன்சரு அப்படின்னு வந்து சூஸ் பண்ணோம். ஸோ புரிஞ்சுதா? இது தாங்க ஐடியா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டம் இந்த சம்ஸில் நகர போகிறோம். எப்படி நம்ம இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டான சம்ஸ் எல்லாம் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்பு. ஸோ ஸ்டெப் 1 என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அல்லது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட பாசிபிலிட்டிஸை எழுதணும். அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எழுதிடும். ஸோ லாஸ்ட் டிஜிட்டோட பாசிபிலிட்டியை எழுதிட்டு அந்த நம்பரை நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். அந்த நம்பர் மட்டும் இல்லை சரியா, கடைசி 2 டிஜிட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுறோம் சரியா. ஸோ அடுத்ததாக ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஸோ அந்த கடைசியாக 2 நம்பரை கேன்சல் பண்ணது போக மீதி ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட கீழேயோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பரை எடுக்கணும். ஸோ அதை விட ஸ்கொயர் நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம். ஸோ இப்போ 1 இருக்குது. ஸோ 1க்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பரை நம்ம எடுக்கணும். பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர் 1க்கு ஈக்குவலானா 1 தான், 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ புரியுதா? அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆல்ரெடி கண்டுபிடிச்ச பாசிபிலிட்டிஸ்க்கு முன்னாடி போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு 2 வேல்யூ வந்து கண்ணில் தெரியும். ஒன்று பெரிய நம்பராக இருக்கும், இன்னொன்று சின்ன நம்பராக இருக்கும். இப்போ ஸ்டெப் 3 என்னென்னா, இதில் பெரிய நம்பரை சூஸ் பண்ணுறதா அல்லது சின்ன நம்பரை சூஸ் பண்ணுறதா அப்படின்னு கூட ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ பெரிய நம்பரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சரியா, பெரிய நம்பரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது போக மீதி ஒரு டிஜிட் இருக்கும்ல, ஒரு டிஜிட்டோ 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ இருக்கும் இல்லையா, அந்த டிஜிட்டானது சரியா, அந்த டிஜிட்டானது நம்ம ஒரு ஸ்கொயரில் எடுத்தோம் இல்லையா வெளியில், அது இன்ட்டு அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் இதோட வேல்யூவை விட பெருசாக இருக்கும் பட்சத்தில் பெரிய நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூவை விட அந்த நம்பர் வந்து சின்னதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சின்ன நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ புரியுதா? ரைட். ஸோ இப்போ ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஈக்குவலாக இருந்தால் பெரிய நம்பரை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ புரிஞ்சுதா? ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அடுத்த நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நாம் ரியல் கேம்குள்ளாரே வரோம். ரைட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ √5476 இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்றான். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ கண்டுபிடிச்சி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் டிஜிட்டை செக் பண்ணுங்கள் 6. ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஸோ அப்போனா இதுக்கான 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்னென்ன பாசிபிலிட்டி? 1 4ன்னு முடியணும், இல்லைனா 6ன்னு முடியணும். கரெக்டாக? ரைட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடணும். இப்போ 54க்கு ஈக்குவலாகவோ அதுக்கு பிலோவாவோ இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் என்ன? ஸோ 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் என்ன வரும்? ஸோ 49ன்னு வரும். ஸோ இப்போ 74 இல்லைனா 76 சரியா. ரைட்டு. ஸோ எந்த ஸ்கொயர் போட்டோம்? 7 ஸ்கொயர் போட்டோம். என்ன வந்தது? 49ன்னு வந்தது. ஸோ இப்போ 7 × 8. ஸோ 7 அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் 8. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வரும்? 56ன்னு வரும். ஸோ இப்போ இந்த 56 கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகே. அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்குது? 54. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 54 இந்த 56 விட பெருசாக இருந்தால் நம்ம பெரிய நம்பரை சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் சின்னதாக இருக்குது. ஸோ சின்ன நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ 74 ஸ்கொயர் இஸ் அ ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. ஸோ இதாங்க கேமு. இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே. ஸோ 2வது கொஷின் √7225ன்னு முடியுது சரியா. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்கணும் சரியா. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் நம்பரா அல்லது நான் பர்ஃபெக்ட் நம்பரா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா அல்லது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா? ஃபஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 5ல் முடியுது. ஸோ கன்ஃபார்மாக இது வந்து என்னது அப்படின்னா
பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். சரியா? ஸோ 5க்கு 2 பாசிபிலிட்டியா, ஒரு பாசிபிலிட்டியா? 5க்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி. சரியா? ஸோ 5க்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ என்ன அந்த பாசிபிலிட்டி? ஸோ 5 தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்ட பாசிபிலிட்டி 2 டிஜிட் அடிச்சு விட்டாச்சு. ஸோ 72 அதுக்கு ஈக்குவலாகவோ அதை விட கம்மியாகவோ இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது என்னது? 8 ஸ்கொயர் 64. சரியா? ஸோ 8 ஸ்கொயர் 64. ஸோ அப்போ 8ன்னு இங்கே போட்டுக்கலாம். ஸோ அப்போ 85ஓட வேல்யூ தான் நமக்கு என்னது அப்படின்னா 7225. ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம தேர்டாக ஒரு ஸ்டெப் பண்ணுவோம்ல, அதை நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. சரி, இப்போ நம்ம 6ல் முடிகிற நம்பர் பார்த்தோம், அதே மாதிரி 5ல் முடிகிற நம்பர் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9ல் முடிகிற ஒரு நம்பருக்கு பார்ப்போம். ஸோ அதாவது 6889. ஸோ இதுதான் அந்த நம்பரு. ஸோ இப்போ யூனிட் டிஜிட்டை பார்க்கணுமா? ரைட், 9ன்னு முடியுதா? இப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே? ரைட், இதோட பாசிபிலிட்டி என்ன? 2 பாசிபிலிட்டி என்ன? 9ன்னு முடிஞ்சதுன்னா என்ன வரும்? 1 3ன்னு முடியும், இல்லைனா 7ன்னு முடியும். ஸோ 2 பாசிபிலிட்டி தான். பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், அது 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 68 அதுக்கு ஈக்குவலாகவோ அதுக்கு பிலோவாவோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறது என்னது? 8 ஸ்கொயர். ஸோ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 64. ஸோ அப்போ 8ங்கிறத இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 83 அல்லது 87 டவுட் வரும். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கே 8 ஸ்கொயர் போட்டோமா? ரைட்டு. ஸோ 8 × 9, 8 × 9 எவ்வளோ? 72. ஸோ இப்போ இந்த 68 அப்படிங்கிறது இந்த 72 விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? ஸோ சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ சின்ன நம்பர் தான் ஆன்சரு. ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இதை போடுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆச்சு? ஒரு 10 செகண்டு. சரியா? ஸோ ஒரு 5 செகண்டு. ஸோ இதுவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் ஒரு 10-15 செகண்ட் தான் ஆகுது. ஸோ இப்போ இதை நீங்கள் டிஃபால்ட்டாக மைண்டில் வச்சுட்டு ஸோ ஒரு 5 செகண்டில் போட முடியுமா முடியாதா? ஸோ புரியுதா இல்லையா? ஸோ 5 செகண்டில் உங்களால் இதை போட முடியுமா முடியாதா? ஸோ போட முடியும் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கரெக்டாக செட் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் எகைன் இந்த வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ போட முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எகைன் நீங்கள் ஒரு ரீகலெக்ட் பண்ண வேண்டியது மேண்டேட்டரி. சரியா? நான் சும்மா தம்ப்நெயில்ல 5 செகண்டில் போட முடியும் அப்படின்னு வந்து கொடுக்கல. ஸோ உண்மையாலுமே இது 5 செகண்டில் போட வேண்டிய ஒரு சம்மு தான். சரியா? ஸோ இந்த எண்டு வந்துட்டோம், கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிக்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் உங்களால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா சரியா? ஸோ நீங்கள் பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அது பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு இன்டர்வலில் ஸ்பேஸ்டு ரிவிஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ புரியுதா? ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் அந்த கான்செப்ட் படி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியும்ல? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி அதை பார்த்து அது மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, மறந்து போகாது. ஸோ இந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இதை போட முடியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 5 செகண்ட்குள்ளே போட முடியலையா? இல்லை, போட முடிஞ்சதுனாலே உங்களுக்கு ஓகே தான். ஸோ நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. இது எப்படி போடுறதுன்னு இப்பயும் தெரியல அப்படின்னா நீங்கள் திரும்பி இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்த கொஷின், ஸோ இதான் லாஸ்ட் கொஷின். ஸோ இதை பார்த்துருவோம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 4 தானே? எஸ். √2496 அப்படின்னு இருக்குது. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். 4 இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அல்லது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? பர்ஃபெக்ட் தான். ஸோ 2க்கு என்ன பாசிபிலிட்டி, அதாவது 4க்கு என்ன பாசிபிலிட்டி? 2 பாசிபிலிட்டி தான். ஸோ என்னென்ன, 1 2ஆக முடியணும், இல்லைனா 8ன்னு முடியணும். ஸோ இது 2 பாசிபிலிட்டி தான். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடலாம். 249க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னது? அதாவது அதுக்கு ஈக்குவலாகவும் அதை விட கம்மியாகவும் இருக்கணும். ஸோ அப்போனா என்ன நம்பர் வரும்? 16 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 256. 15 ஸ்கொயர் தான் 225. ஸோ அப்போ 15 ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ 15. ஸோ இங்கேயும் 15. ஸோ இப்போ என்ன வந்தது? 15 ஸ்கொயரோட வேல்யூ தான் 225ன்னு வந்தது. ஸோ 15 அடுத்த நம்பர் என்னது? 16. ஸோ இது 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 225, 230, 240. ஸோ 240 வருது. ஸோ இப்போ இந்த நம்பரானது ஸோ இந்த நம்பரை விட பெருசாக சின்னதா? ஸோ பெருசு. அப்போ பெரிய நம்பர் தான் ஆன்சரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போது இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா 5 டிஜிட்டில் நீங்கள் வந்து இதுக்கு மேலே போட்டுருவீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 5 டிஜிட்டில் இதுக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுருவீங்க. ஸோ 4 டிஜிட்டும் போட்டுடலாம், 5 டிஜிட்டும் போட்டுடலாம். ஸோ இப்போ 6 டிஜிட்டில் நான் ஒரே ஒரு சம் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ √306916 இருக்குது. ஸோ இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ யூனிட் டிஜிட்டை பார்க்குறீங்க, 6ன்னு முடியுது. ஸோ ஒரு நம்பர் 6ன்னு முடிஞ்சதுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸோ இப்போ அதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ என்னென்ன அந்த பாசிபிலிட்டி? ஸோ 4ன்னு முடியணும், இல்லைனா 6ன்னு முடியணும். அப்படி தானே? ரைட்டு. ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம்.
இப்போ 3069க்கு ஈக்குவலாகவோ அல்லது அதுக்கு கம்மியாகவோ இருக்கக்கூடிய சரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருக்கவங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ மாட்டியிருப்பீங்க. 50 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருக்கவன் ஸோ டக்குன்னு வந்து போட்டிருப்பான். பட் ஆனால் 30 ஸ்கொயர் வரைக்கும் படித்தவங்களும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை சொல்கிறேங்க பாருங்கள். ஸோ இப்போது 3069 இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் 50 × 50 அதாவது 50 ஸ்கொயர் இதோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 2500ன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி 60 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3600ன்னு தெரியும். ஸோ அப்போது 2500லேருந்து 3600. ஸோ இதுக்கு இடையில தானே இந்த 3069 அப்படின்னக்கூடிய நம்பர் இருக்குது. ஸோ புரியுதா? ஸோ நல்லா கவனிங்க. ட்ரெடிஷ்னலில் சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ இந்த மெத்தட் எவ்வளவோ மேல். ஸோ தயவு செஞ்சு இதை பாருங்கள். இப்போ 2500லேருந்து 2600க்குள்ளார தான் என்ன இருக்க போகுது? இந்த 3069 அப்படின்னக்கூடிய நம்பரோட வேல்யூ இருக்க போகுது. அப்போனா 50 ஸ்கொயர்லேருந்து 60 ஸ்கொயர் வரைக்கும் தான் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ரைட். ஸோ ஆனால் டிஃப்ரென்ஸை பார்த்தா ஸோ 3600 விட 3069 கிட்டத்தட்ட ஒரு 600 550 600 கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 55 ஸ்கொயருக்குள்ளாரையே வந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 55 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்பயும் சால்வ் பண்ணுற மாதிரி அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதுக்கு ஒரு புது ட்ரிக் இருக்குது. அதாவது ஒரு நம்பர் எண்ட் வித் 5 அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அது நான் உங்களுக்கு புதுசாக சொல்லித்தர போகிறேன். அதனால் அது உங்களுக்கு புது ட்ரிக்கு தான். ஸோ புரியுதா? பட் ஆனால் இது ஆதி காலத்து ட்ரிக்கு தான். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா? ஸோ பட் ஆனால் நான் வந்து யூனிவர்சல் ட்ரிக்குன்னு சொல்லி எல்லா நம்பருக்குமே ஒரு ஃபார்முலா செட் ஆகும்னு சொல்லி அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதே மெத்தட் படி போட்டோம் அப்படின்னா எல்லா நம்பருக்குமே நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெளிவாக தெரியும். ரைட். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேங்க பாருங்கள். ஸோ 5 ஸ்கொயர் ஸோ 55 ஸ்கொயர். ஸோ இப்போ யூனிட் டிஜிட் என்னது? ஸோ 5 இருக்குது. ஸோ 5க்கு மேலே ஸ்கொயர் இருக்குது சரியா? ஸோ அப்போ 25ன்னு போட்டுக்கிறீங்க. ஸோ அடுத்ததாக இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ இந்த 5ஓட ஸ்கொயர் என்னது? 25. ஸோ அடுத்ததாக 5 × 5 என்னது? 25. 25 × 2 வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ 50 இங்கே போட்டுக்கணும். ஸோ 5 2 ஸோ 10 ஸோ திரும்பி ஒரு 1 அப்போ 3. ஸோ என்ன வருது? 3025 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அப்போ 55 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன வருது அப்படின்னா 3025. என்ன வருது? 3025 அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இந்த நம்பரை பாருங்கள் 3069 which is very closer to this 55 ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே 55 ஸ்கொயர் தான் வரப்போகுதுன்னு. ஸோ அப்போ 55 தான் இங்கே போடணும். ஸோ 55. ஸோ இங்கேயும் 55. இப்போ 554 அல்லது 556 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அதே தான் 55 × 56. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ வரக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை விட இந்த 3069 அதிகமாக கம்மியாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி நம்ம வந்து பெரிய நம்பராக சின்ன நம்பரான்றதை முடிவு பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ரெண்டையும் திரும்பி ப்ராடக்ட் பண்ணுமா அப்படிலாம் பயப்பட தேவையில்ல சரியா? இங்கேயே நமக்கு 55 ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரியும்? 3025 தெரியும். அதோட ஒரு 55 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 55 × 56 அவ்வளோதான். 55 56 டைம்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி 55 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி வச்சுருக்கோம் 3025. இப்போ ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ணால் 0 1 8 0 3 ஸோ 3080ன்னு வருது. பட் ஆனால் இங்கே 3069ன்னு இருக்குது. அப்போ இந்த 3069ங்கிறது 3080 விட சின்ன நம்பர். அப்போ சின்ன நம்பர் தான் ஆன்சர். ஸோ 554 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியுதா? ரைட். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த 55 ஸ்கொயருக்கு ஏதோ ஒரு புது ட்ரிக் சொல்கிறேன் நீங்களே, அதை போகிற போக்கில் அப்படியே மறந்துட்டீங்களே அப்படின்னா, ஸோ மறக்கலை, நான் தெளிவாக சொல்கிறேங்க பாருங்கள். ஸோ 55 ஸ்கொயர். ஸோ நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஸோ நிறைய பேர் வந்து 55 × 55ன்னு ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை மாதிரி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டைம் ஆகுதுன்ட்டு தான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூனிவர்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. யூனிவர்சல் ஃபார்முலா ஃபார் த ஸ்கொயர் ரூட்னு. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். 55 ஸ்கொயர்னா ஸோ 5 ஸ்கொயர் 25 எழுதிக்கணும். திரும்பி இன்னொரு 5 ஸ்கொயரு. ஸோ அப்போ 25 எழுதிக்கணும். ஸோ 5 × 5 25 25 × 2 50. ஸோ இப்போ 50ன்றதை இங்கே எழுதிப்போம். ஸோ 5 2 10 1 ஸோ 3025 இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த மெத்தட் ஓகே. இப்போ இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த 5க்கு மட்டும் ஸ்பெஷலான ஷார்ட்கட்டு. அது இதை விட இன்னும் ஸ்பீடாக உங்களால் போட முடியும். அதுக்கு தான் அந்த ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 5க்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கை கொடுக்கும். ஸோ புரியுதா? ரைட். இப்போ 55 ஸ்கொயர். ஸோ இப்போ 55 ஸ்கொயர். ஸோ இதில் என்ன ஷார்ட்கட்டு? ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது? யூனிட் டிஜிட் 5 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 25 எழுதிக்கிறீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. இப்போ இந்த 5க்கு முன்னாடி நம்பர் என்ன? 6. சரியா? ஸோ 5க்கு முன்னாடி நம்பர் இல்லை, 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. ஸோ இப்போ 5 × 6 என்னது? 30. ஸோ இப்போ 3025 வந்துருச்சா? ரைட். இப்போ நம்ம இப்படி போடுறதுக்கும் அல்லது இப்படி போடுறவங்களாம் அதை விட மோசம். சரியா? ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கா? ரைட். ஸோ இப்போ இப்படி தான் போடணும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயருக்கு ட்ரிக்கு இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் யூனிவர்சலாக ஒரே ஒரு ஃபார்முலா எல்லா நம்பருக்குமே செட் ஆகும். ஸோ எந்த நம்பரில் எண்ட் ஆனாலும் இந்த ஃபார்முலா செட் ஆகும். ஸோ அப்போ இதே மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது நிறைய பேருக்கு ஈஸியாகவும் இருந்தது. ஸோ ஒவ்வொரு இதாக தனித்தனியாக படித்து மனப்பாடம் வச்சு அதை தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் இந்த யூனிவர்சல் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு யூனிவர்சல் நல்லா வருது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த யூனிவர்சலை படிச்சுட்டு இந்த 5க்கு மட்டும் இப்போ நான் சொன்னல ஷார்ட்கட்டு, ஸோ அதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். சரியா? ரைட்டு. ஸோ இப்போ 55 ஸ்கொயர் கண்டுபிடிச்ச மாதிரியே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒரு நம்பர். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நம்பர் 25 ஸ்கொயர். ஸோ 25 ஸ்கொயர் என்னது? 625 தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட ட்ரிக்கை யூஸ் பண்ணி போடுறது. ஸோ 5 ஸ்கொயர் என்ன? 25. ஸோ 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. ஸோ 2 × 3 என்ன வரும்? 2 × 3 என்ன வரும்? 6. ஸோ அப்போ 625. அவ்வளோதான். புரியுதா? ரைட். அதே மாதிரி 125 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் என்னது? 25. ஸோ 12 × 13. ஸோ 12 × 13 156. ஸோ 156 அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்கள். ஸோ 15625 இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எந்த நம்பர் வேணாலும் ஸோ இப்போ 625 ஸ்கொயரே கூட போடலாம். ஸோ 5 ஸ்கொயர் என்னது? 25. 62 × 63. ஸோ அதோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ 62 × 63. ஸோ 3 6. ஸோ 18. ஸோ 12. ஸோ திரும்பி ஒரு 1 6 36 37. ஸோ 6 10 திரும்பி ஒரு 1 8 9. ஸோ 3. ஸோ இப்போ 390625. ஸோ அவ்வளோதான். ஸோ டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் இதுக்கு அடிஷ்னலாக இதில் சொல்லியிருக்கேன், இந்த 5க்கு மட்டும். ஸோ இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி இந்த யூனிவர்சலும் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. ஸோ இப்போ இந்த 5th கொஷின், ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையிலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ 3069லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. சரியா? 55 ஸ்கொயர் தான் 3025 அப்படின்றதே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ 2045 அப்படின்னா அது 45 ஸ்கொயரு. ஸோ அதே மாதிரி 35 ஸ்கொயரு. ஸோ 1225 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த 5 முடிகிற நம்பர் 35 45 55 65 75 85 95 இது வரைக்குமாவது அந்த 10 நம்பர், அந்த ஒரு 7 8 நம்பர் இருக்குல்ல, அதை மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கிளாஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம் தெரியாததுனால சர்ட்ஸ் அண்டு இண்டைசஸ் அப்படின்னு கூடிய அந்த டாபிக் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஒரு ஷார்ட்கட்டாகவே நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்லேயே போட்டேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் நம்மளுடைய பெய்ட் கிளாஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் இந்த ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ சரி, அதை நம்ம வந்து யூடியூப்லேயே போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே, ஸோ கோர்ஸ் வாங்காத இன்னும் நிறைய பேருக்குமே யூஸ் ஆகுமே அப்படின்றதுனால தான் சரி நான் யூடியூப்லேயே போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற வேதிக் சீரியஸ், ஸோ எப்படி ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் எடுக்கிறது, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, சரியா, அது பர்ஃபெக்ட் நம்பரா அல்லது நான் பர்ஃபெக்ட் நம்பரா, இதே மாதிரி க்யூபுக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுப்பேன், எப்படி ஒரு நம்பருக்கு க்யூப் எடுக்கிறது, சரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்யூப் ரூட் எடுக்கிறது, இது எல்லாமே அப்கமிங் டேஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவாக கொடுப்பேன். ஸோ வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து யூடியூப் நிறுத்திடும். ஸோ புரியுதா? ரைட். மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த YCT புக் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ரயில்வேவோட ப்ரீவியஸ் கொஷின்லாம் கம்பைல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு புக். சாப்டர் வைஸ் இருக்கும், டைப் வைஸ் இருக்கும். ஸோ இந்த புக்கோட அருமை என்ன அப்படிங்கிறது ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5500 கொஷின் தான் இருக்குது. இதில் சும்மா 16,000 போட்டிருக்காங்க, சரியா. அவ்வளோ கொஷின்லாம் இல்லை, ஒரு 5500 கொஷின்ஸ் தான் வந்து இருக்குது. அந்த 5500 கொஷினுமே இந்த புக்கில் என்ன ஆர்டரில் இருக்குது, சாப்டர் வைஸ், டைப் வைஸ், ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சரியா. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுக்குமான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஒரு நபர் RRB NTPCயோ அல்லது ALPயோ ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. ஸோ கிளியர் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க கன்ஃபார்மாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த புக்கை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த புக்கை செல்ஃபாக நிறைய பேர்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அல்லது நீங்கள் படிச்சிருக்க பேசிக்கை வச்சு இதில் இருக்கக்கூடிய
மாடரேட் லெவல் அண்ட் டிஃபிகல்ட் லெவல் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். ஸோ ஒரு 10 நாளைக்கு கூட நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த புக்கை எடுத்து வச்சு கொஷின் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும் ஒவ்வொரு கொஷின்லேயுமே. ஒவ்வொரு கொஷின்ஸுமே இது என்னடா பண்ணுறது தெரியலையே, விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை லிசன் பண்ணுறீங்கனாலே போதுமானது. ஸோ அதை நல்லா லிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிக்கும். ஸோ நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து போய் சொல்யூஷன் தேடி கண்டுபிடிச்சிட்டு அது புரியாமல் இல்லை வேறு ஏதாவது ஒரு குரூப்பில் போட்டுக்கிட்டு இல்லை 4 பேர்த்திட்ட கேட்டுட்டு ஆன்சர் கண்டுபிடிக்காமல் புரியாமல் மண்டை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக போயிடும். ஸோ உங்களுடைய ப்ராசஸை நான் சிம்பிள் ஆக்கி தரேன். ஸோ இந்த புக்கை நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பர்சன், எனக்கு நானாக படித்தா தான் புரியும், இல்லை நானாக தேடி கண்டுபிடிச்சி நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே இந்த புக்கோட பிடிஎஃப் இருக்குது. சரியா? ஸோ அசல் YCT புக்கோட பிடிஎஃப் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கோர்ஸில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா 5500 கொஷின், கிட்டத்தட்ட 5000 கொஷின் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ எல்லா கொஷினுமே அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே 5000க்கும் மேற்பட்ட கொஷின். ஓகே ரைட். ஃபியூச்சரில் இது என்ன அப்டேட் ஆகலாம். ஸோ அதே மாதிரி சாப்டர் வைஸ் டைப் வைஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ 2 டைப் ஆஃப் பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னு. அதாவது நான் நடத்துகிறேன் அப்படின்னா நடத்துறதுக்கு முன்னாடி எம்டியாக எதுவுமே எழுதாமல் ஒரு பிடிஎஃப் வச்சுருப்பேன்ல, வெறும் கேள்வி 4 ஆப்ஷன். ஸோ அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி நான் நடத்துனதுக்கு அப்புறம் சரியா நான் எழுதியிருப்பேன்ல, நடத்தும் போது உங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்துருப்பேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு நடத்தினேன். ஸோ இதெல்லாமே நான் எழுதி நடத்தினேன் இல்லையா, அந்த பிடிஎஃப் நான் எழுதின பிடிஎஃப் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 பிடிஎஃப்மே உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்படுது அப்படின்னா நீங்களே பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரி வெறும் வியூ பண்ணி பார்க்குற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் டவுன்லோடே பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா பிரிண்ட் போட்டுக்கலாம், அல்லது பிடிஎஃபாக யூஸ் பண்ணுறவங்க பிடிஎஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை முடிக்கும் போது அதாவது ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பூஸ்ட் ஆகும். எப்படி? இப்போது ஆல்ரெடி பேசிக் படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின் ஒரு 300 கொஷின் இருக்குன்னா 300 கொஷினுமே நீங்கள் என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. எல்லா கொஷினும் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சது. இப்போ போய் டெஸ்ட் புக்கில் ஒரு டெஸ்ட்டை போடுறீங்க. ஸோ இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிக்கிறீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டெஸ்ட்டை போடுறீங்க. அதில் ஒரு 10 கொஷின் கேட்குறான்னா அந்த 10 கொஷினுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? 2 விஷயத்தினால நீங்கள் வேணும்னா மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகலாம். ஸோ என்னது? ஒன்று கான்செப்ட் கிளியராக இல்லாத மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இல்லை அப்படின்னா சரியா, ஸோ நீங்கள் வந்து போடும்போது கேர்லெஸ் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்காது. அவ்வளோதான். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு காரணமே கிடையாது. ஸோ நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சதுனாலே போதுமானது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு போக 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 வந்துடும். சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ புரிஞ்சுதா? ரைட்டுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் அப்படிங்கிறது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். அது உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும். ஸோ அது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் நம்ம ஆப்போட டெஸ்டிமோனியல்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த ஹோமில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ புரியுதா? அது இல்லாமல் நம்மளுடைய குரூப்பில் கேட்டு பாருங்கள். ஸோ பசங்க சொல்லுவாங்க எப்படி இருக்குது நம்ம கோர்ஸ் அப்படின்னு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும்? RRB, NTPC, Group D, RPF, SI, கான்ஸ்டபிள், ALP டெக்னீஷியன், JE, மற்ற RRB எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ 2025 வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ 2026, 2027 இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அங்கே வரணும். ஸோ அடுத்து 2024, 2025, 2026 இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 649 rupees, 3 years வேலிடிட்டி. ஸோ உங்களுக்கு PDF கிடச்சிரும், கிளாஸஸ் கிடச்சிரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். மேக்ஸ் ஒரு டாபிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது ஒரு 300 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும் போது கன்ஃபார்மாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ புரியுதா? ஸோ நம்மளுடைய ஆப் டார்கெட் ரயில்வேஸ்ன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துடும். ஸோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பர் OTP கொடுத்து லாகின் பண்ணி இந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கோர்ஸை விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் விசிபிள் ஆகும். ஓவர்வியூ தென் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இப்போ இதில் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிராஷ் கோர்ஸ்ன்னு இருக்கும்.
அதில் கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட் வரைக்கும் நான் ஒரு 126 வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 100 வீடியோ இதுக்கு மேலே ஆட் ஆகும். ஸோ இன்னும் 100 வீடியோக்கு மேலேயே கூட ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கோர்ஸை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளாஸ் நோட்ஸ், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்போ கிளாஸ் நோட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ வித் அனோட்டேஷன், வித்தவுட் அனோட்டேஷன் அப்படின்னு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, எழுதுனதுக்கு முன்னாடி, எழுதுனதுக்கு அப்புறம். ஸோ வித் அனோட்டேஷன் அப்படின்னா நான் எழுதுனதுக்கு அப்புறம், வித்தவுட் அனோட்டேஷன் அப்படின்னா நான் எழுதாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ புரியுதா? ரைட். அந்த எம்டி பிடிஎஃப். ஸோ அந்த 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது டாபிக். ஸோ இதில் ஏதோ ஒரு டாப்பிக்கை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தாங்க தெரியும். ஸோ 1 2 3 4 5 6ன்னு சொல்லி டைப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி லாக் சிம்பிள் காட்டுதா? ரைட்டு. ஸோ இந்த லாக் சிம்பிளில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எதுவுமே பே பண்ணாமல் உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ லாக் சிம்பிள் இல்லாமல் ஃப்ரீ கண்டென்ட்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெமோ வீடியோஸ். ஸோ அதையும் பயன்படுத்தி அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்க மாட்டிங்களா, அங்கங்கே பிச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ டோன்ட் வரிங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், தனியாக யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன இருக்கோ ஸோ அது அப்படியே அங்கே இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், ரேஷியோ, தென் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 4 டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம்னு 12 மணி நேரம்னு சொல்லி ஒரு 4 மாரத்தான் வந்து போட்டிருப்பேன். அது 4மே நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இது 4யுமே பார்த்துட்டு, ஸோ இதில் இல்லாத டாப்பிக்கோட டெமோ வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், பார்ட்னர்ஷிப்லாம் நான் வந்து 3 வீடியோவில் ஒரு வீடியோ டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததாக ஏஜஸில் ஒரு வீடியோ டெமோ கொடுத்துருக்கேன். ஆவரேஜில் 2 வீடியோ கொடுத்துருப்பேன். சரியா? ரைட். இந்த மாதிரி டெமோஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிடிஎஃப் எப்படி இருக்கணும், பிடிஎஃப்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ வித்தவுட் அனோட்டேஷனில் ஒரு 2 பிடிஎஃப்பும், வித் அனோட்டேஷனில் ஒரு பிடிஎஃப்பும் நான் வந்து டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 இயர்ஸ் வேலிடிட்டி, 649 பே பண்ணால் போதும். ஸோ உங்களால் இந்த கண்டென்ட் அப்படிங்கிறத அக்சஸ் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. சரி, ஓகே.